அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குருனா யார், உண்மையான குரு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறது அதில் பார்த்துக்கலாம். என்ன மாதிரியான தகுதிகள் இருந்தால் ஒருத்தர் குரு அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்மளுடைய திங்கிங் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை விட ஒருத்தருக்கு அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அவங்கள நம்ம குருவாக ஏற்றுப்போம். ஏதாவது தந்திரங்கள் மூலம் இல்லை மனதோட சக்தி மூலமாக சித்து விளையாட்டுகள் காட்டினாங்க அப்படின்னா அவங்கள நம்ம குருவாக ஏற்றுப்போம். இது என்ன மாதிரியான சித்து விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஏதாவது ஒரு பொருளை வர வச்சு கொடுக்கறது, கையால் தொடாமலே ஒரு பொருளை நகட்டுறது, அப்புறம் ஒரு பொருளை தொடாமலே பூமியை விட்டு கொஞ்சம் சில அடிகள் உயர்த்தி காட்டுறது, உடம்பை தொட்டால் ஷாக் அந்த ஃபீலிங் கொடுக்கறது, இல்லைனா சிலரோட உடம்பை தொட்டால் ஃபஸ்ட் டைம் தொடும்போது ஹீட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும், அடுத்த ஒரு நெக்ஸ்ட் செகண்டே தொட சொல்லுவாங்க, தொடும்போது அந்த இடத்துல சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடலினுடைய வெப்பநிலையை மாற்றி காட்டுறது, நம்முடைய மனதை ரீட் பண்ணிட்டு நம்ம மனசில் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை சொல்றது, இதெல்லாம் சில சித்து விளையாட்டுகளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் பண்ணுறவங்கள நம்ம முதல்ல குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இந்த மாதிரி விளையாட்டுகள் பண்ணுறதுனால மேக்ஸிமம் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க நம்ம மேலே. மேபி அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு வழியில் பணம் வேணால் சம்பாதிக்கலாம், அவ்வளோதானே தவிர ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு முக்திக்கு இல்லை ஆன்ம தரிசனம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான குருக்கள் செட் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட மிஞ்சி போனால் அந்த மந்திர வித்தைகளை நம்ம கற்றுக்கலாமே தவிர வேற எதுவும் பெருசாக இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, இந்த மாதிரி பண்ணுறவங்க மோஸ்ட்லி மனோசக்தி யூஸ் பண்ணுறவங்கள விட ஏதாவது தந்திரங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ இவங்களை நம்பி நம்ம பணம் கொடுத்து மேக்ஸிமம் ஏமாந்துட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள குருவாக ஏற்றுக்கிறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அந்த மாந்திரீகம், வசியம், அப்புறம் மூலிகைகள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களால பெரிய லெவலில் நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. மேபி நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ சில பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வுகள் கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள குருவாக நம்ம சூஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. மூணாவது ஒரு குரூப் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டடான இருக்கக்கூடிய குருக்கள். கிட்டத்தட்ட ஆன்மீகத்தை பிஸ்னஸாகவே மாற்றியாச்சு. மேபி சிலர் சில சித்து வேலைகள் காட்டுவாங்க, அதில் யோகா பற்றி பேசுவாங்க, ஆன்மீகம் பற்றி பேசுவாங்க, குண்டலினி சக்தி பற்றி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குருக்கள் மூலமாக சிலருக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இவங்க ஆன்மீகத்தை ஓரளவுக்கு பிஸ்னஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர பெருசாக ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் இந்த குருக்கள் தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஆன்ம தரிசனம் எல்லாமே கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அவங்க கிடைச்சதை வச்சுட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறா அப்படின்ற பேரில் அதை வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது மோஸ்ட்லி இந்த கார்ப்பரேட் குருஸ், கார்ப்பரேட் சாமியாஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இவங்களால பெரிய லெவலுக்கு யூஸ் கிடையாது. பட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குண்டலினி கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் போனீங்க அப்படின்னா அவங்க அந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு உண்மையான குரு அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உண்மையான குரு இல்லை யோகி இல்லை ஞானி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸுமே இருக்காது. அவங்களுக்கு பணமோ பொருளோ கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது. அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. சித்து விளையாட்டுகள் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த ஒரு உண்மையான குருவுக்கு. அதை தெரிஞ்சாலும் அவங்க அதை காட்டி மக்களை ஈர்க்க மாட்டாங்க. பொதுவாக மாயையில் வாழக்கூடிய மக்களை விட்டு தள்ளி தான் இருக்க விரும்புவாங்க. மாயை அப்படின்றது இந்த உடல் சுகம், உலக வாழ்க்கையில் என்னென்ன இன்பங்கள் இருக்கோ அதை தேடி அலைகிறவங்க. இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற திங்கிங் அவங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் நம்மளை எல்லாரையுமே அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க பேசவே மாட்டாங்க. அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சாலும் தெரியும் அப்படின்றத காட்டிக்கவே மாட்டாங்க. சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இவங்களுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நமக்கே தோன்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது அவங்கக்கிட்ட. உலக வாழ்க்கை இதிலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவாங்க, இல்லைன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனை நம்ம குருவாக எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்தி நிலை அடைகிறதுக்கு நிறைய வழிகளில் அவங்க உதவுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களை நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாலாம் மூவ் பண்ணவே முடியாது. முதல்ல இந்த மாதிரி பர்சன் எங்கே இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது.
பொதுவாக ஒரு நல்ல குரு அப்படின்றவங்க வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய தகுதி அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது அந்த கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய பதிலில் வந்து வார்த்தை ஜாலங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம தமிழில் வந்து எதுகை மோனையெல்லாம் சொல்லி பேசுவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன விஷயமோ அந்த பாயிண்ட் மட்டும் பேசிட்டு அதுக்கு மேலே அவங்க பேச மாட்டாங்க. உண்மையான குருவுக்கு அது ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி குருக்களுக்கு பெரிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட தெரியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லைனா ரிலேட்டிவ்ஸில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்பிரிச்சுவலில் ஓரளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் இந்த மாதிரி பர்சன் யாரும் இருக்காங்களான்ற மாதிரி சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அந்த குருவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த குருவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுறது மூலமாக அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி அப்புறம் அவங்கள வந்து குருவாக நினச்சி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவ சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க பதிலுக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் அதில் விஷயமா இருக்கும். இல்லைனா அவங்களுடைய மிக குறைந்த ஒரு தேவையை நிறைவேற்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனை உங்களுடைய குருவாக ஏற்று நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். குருவினுடைய தேடல் அப்படின்றது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது ஒரு குருன்றவர் உங்களை நோக்கி வருவார் அப்படின்றது தான் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஸோ உங்களுக்கு தேடல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குரு உங்களை தேடி வருவார். உண்மையாகவே குருவினுடைய தேடல் இருக்கிறவங்க இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டு பாருங்கள். இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் கேளுங்க. மெயில் அனுப்ப வேணாம். ஏன்னா மெயில் நான் அதிகமாக ரீட் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்புக்கும் நான் அதிகமாக வர்றதில்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.